குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் வந்தாச்சா? இல்லை யாராச்சும் வரணுமா? ஓகேம்மா, ஓகே. ஸோ நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஹேண்டில் பண்ண போகிறேன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன டெக்கை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா, MySQL, Node.js, React, ஓகேவா? இது எக்ஸ்பிரஸ். இந்த 4 டெக்கை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரோ கொடுக்கணுமான்றது ஒரு வாட்டி யாராச்சும் மெசேஜ் பண்ணிடுறீங்களா? சாட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த டெக்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா, இல்லை நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணட்டுமாம்மா? ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ரியாக்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி பண்ண போகிறோம், ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்னா என்னது? ஸோ இந்த மாதிரி ஒரு யூஐலாம் நமக்கு தெரியுதுல்ல, நமக்கு விசிபிளாக இருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு இந்த கலரில் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த சென்டர் பொசிஷனில் வேணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் எண்ட், ஓகேவா? ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, யூசர் வந்து இங்கே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இங்கே வந்து யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ண போகிறோம், ஓகேவா? சிஎஸ்எஸ்க்கு வந்து நம்ம பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் எண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நான் இங்கே இமெயில் ஐடி என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இமெயில் ஐடி வந்துட்டு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ ஸ்டோர் ஆனால் தான் நான் மறுபடியும் வந்து இங்கே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னோடய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு பண்ணுறேன். எதுக்காக பாஸ்வேர்ட் போடுறேன்னா, நான் எல்லாரும் என்னோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி போயிட முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வேண்டி இங்கே வந்து நான் என்ன போட்டிருக்கேன், பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு இருந்தால் நம்ம செக்யூராக வந்துட்டு நம்ம ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த டேட்டாலாம் நமக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, பேக் எண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் Node.js, ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்? நம்ம MySQL டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ Node.js வந்து என்னதுன்னா, ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டில் சர்வர் க்ரியேட் பண்ணுவோம். சர்வரோட ஒர்க் என்னதுன்னா, யூசர்னால் யார்? நம்ம. ஸோ நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் எல்லாம் கொண்டு போய் பேக் எண்டில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணியோ இல்லை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சர்வர், ஓகேவா? ஸோ அந்த சர்வரை நம்ம எதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா, Node.jsம் எக்ஸ்பிரஸ் வச்சியும். ஸோ Node.js வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி யூசர் கொடுக்குற ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த சர்வரை க்ரியேட் பண்ணுறோம். தென் MySQL டேட்டாபேஸ் வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ அதில் வந்து டேபிள் மூலயமா நம்ம வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம், ஓகேவா? டேபிள்னால் எப்படி இருக்கும்? ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். ஸோ அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் காலம் நேம் வந்து ஃபீல்ட்ஸு, அந்த ரோஸ் தான் வந்து ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரோவும் ஒரு ரெக்கார்டு, ஒரு டேட்டா, ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் டேபிள் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம வந்து MySQL டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? ஸோ இப்போ வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து அதுக்கு தெரியணும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ண யூசர் தான்ட்டு. ஒரு வாட்டியும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? நான் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாது, டெம்ப்ரவரியாக இருக்கும். பர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேம்மா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடலில் கிளைண்ட் சர்வர்னு சொல்லுவாங்க. கிளைண்ட்டுனா யார்? யூசர்ஸ். சர்வர்னால் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டை அது ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸாக கொடுக்கும், அதான் கிளைண்ட்டு சர்வர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நம்ம அதை தான் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ MVC ஆர்கிடெக்சர் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். MVCனா மாடல் கண்ட்ரோல் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ மாடலும் கண்ட்ரோலும் பேக் எண்டில் இருக்கும், ஓகேவா?
பேக்எண்டில் வந்து மாடல் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சராக வேணுங்கிறத வந்து சொல்கிறது மாடல். கண்ட்ரோலர்னால் வந்து அதோட பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து கண்ட்ரோலர். வியூனா ஒன்றும் இல்லை, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னால் இப்போ நான் வரேன், நான் வந்து எனக்கு வந்து ஒரு மியூசிக் தேவைப்படுது. அந்த மியூசிக்கை போய் நான் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் நம்மளோட இதை வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். நம்மளோட கோல் என்னவோ அதை வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நோட் மேக்கிங் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, யூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளோட நோட்டோட நம்ம நோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் மூலயமா நம்ம நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி ரீட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெவலப்பிங்குள்ளே போகலாம். ஓகே தானே? ஓகே. ஸோ இதான் வந்து என்னோட ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன். ஓகேவா? நம்ம ரிஜிஸ்டர் எதுக்காக பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு டைம் இந்த சைட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோமா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி வந்துட்டு இமெயில் ஐடி எந்த ஃபார்மேட்டில் இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் தான் நான் கொடுக்கணும். இல்லை நான் இப்போ இன்ஃபோஸ்மைட்னு கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்துட்டு 1 2 3 கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன ஆகுது? இமெயில் ஐடி ஃபார்மேட்டில் எனக்கு வந்து டேட்டா வரணும் அப்படின்னு சொல்லுதா? ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து வேலிடேஷனுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவோம். ரியாக்டை எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹெச்டிஎம்எல் தனியாக, சிஎஸ்எஸ் தனியாக, ஜாவா ஸ்கிரிப்ட் தனியாக எழுதிட்டு இருப்போமா? ஸோ அதுக்கு பதிலாக ஒரே என்விரான்மெண்ட்டில் எல்லாமே எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த வேலிடேஷனை வந்து ஹெச்டிஎம்எல்லே எழுதிக்கலாம். ஐ மீன் அந்த ரியாக்ட் ஃபைலே எழுதிக்கலாம். ஹெச்டிஎம்எல் எழுதணும்னா என்ன பண்ணணும்? ஜாவா ஸ்கிரிப்டில் போய் வேலிடேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம ரியாக்ட் வந்து நம்ம கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ infosmite@gmail.com. ஸோ இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து இல்லை. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம வந்து யூசர் ஃபஸ்ட்டு பிகினர் லெவலில் பண்ணுறதுனால நம்ம எந்த மெயில் ஐடி வேணாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம ஓன் மெயில் ஐடி கொடுத்து பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வேறு மெத்தடில் பண்ணணும். சரியா? வேறு மெத்தட் மீன்ஸ் டேட்டா பேஸ்லேருந்து அந்த கூகுள்லேருந்து இமெயிலை ஃபெச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க்கிங் மாடல் தானே பார்க்க போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு டம்மி மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டம்மி மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வேண்டி 1 2 3 கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலர்ட் மெசேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம தனியாக கோட் பண்ணணும். அலர்ட்னு ஒன்று இருக்குது, அலர்ட் மெத்தடுன்னு. அந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ, இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் யூசர் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு நமக்கு மெசேஜ் வந்துருக்கு. இது வந்துட்டு இது வந்து நமக்கு ஸ்டைல்லாம் பண்ணல, இப்படி இருக்குது. நம்ம இன்னும் நல்ல வேணும் நம்ம ஆப்க்கு அப்படின்னா ரியாக்டில் வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது, டோஸ்டிஃபைன்ட்டு. ஸோ டோஸ்ட் மெசேஜ் வரும். இப்போ நான் வந்து இப்போ எப்படி எனக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு மெசேஜ் அலர்ட் மெசேஜ் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த சைடில் வந்து சைடில் இல்லைனா கீழே இங்கே எங்கேனாலும் வந்து ஒரு டோஸ்ட் மெசேஜ் மாதிரி யூசர் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜ் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா என்னுடைய ஆப்போட ஃப்ரண்ட் வியூ வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு என்னது யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்? நம்மளோட நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேவிகேஷன் பார். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் லோகோ வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாட்டிக். இது ஸ்டாட்டிக் பேஜ். ஸ்டாட்டிக் பேஜ்க்கும் டைனமிக் பேஜ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல? ஸ்டாட்டிக் பேஜ்னா
எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது. இதே மாரி தான் எத்தன வாட்டி வந்து பார்த்தாலும் இருக்கும். ஓகேவா? டைனமிக் பேஜ்னா, இந்த டைம்ல இப்ப நான் ஒரு டேட்டா ஃபீட் பண்றேன் அப்டின்னா, அந்த டேட்டா வந்து அதுல வந்திருக்கும். ஸோ இந்த இதுல வந்து நம்ம எதுவும் மாத்த போறதில்ல. நான் வந்து ஒரு பேஜ் வெறும் ஒரு ஹீரோ செக்ஷன். இது பேர் ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. எப்போலாம் நம்ம ஒரு ஆப்புக்கு போறோனோ, எல்லா இதுலயுமே ஒரு ஹீரோ செக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து இது வந்து ஒரு ஹீரோ செக்ஷன். சும்மா நம்ம ஆப்ப பத்தி ஒரு டெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு இமேஜ் ஓகேவா. ஸோ இது ஒரு நோட் மேக்கிங் ஆப்ன்றதுனால நான் ஒரு நோட்ஸ் ரிலேட்டடான இமேஜ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதுதான் பண்ணணுமான்னு இல்லை. நீங்கள் வந்து இதே ரிப்ளிகேட் பண்ணாலும் ஓகே. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு இதை மாறி வச்சு இன்னொரு மாடல் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. அது எல்லாமே அப் டு யுவர் விஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேலரி செக்ஷன். இது வந்துட்டு என்ன இருக்குது, ஒரு கேலரி இருக்குது. நோட்ஸ் ரிலேட்டடான இமேஜஸ் வச்சு ஒரு கேலரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரண்ட் வியூ ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் டைனமிக்காக என்ன வச்சுருக்கேங்கிறது காட்ட போகிறேன் அப்படின்னா, க்ரியேட். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணணுன்னா இங்கே வந்து நான் நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நோட்ஸ்னால் இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் சொல்கிறதையே நீங்கள் உங்கள் கூட நோட்ஸ் மாதிரி இப்படி ஃப்ரண்ட் என்ன என்னது, பேக் என்ன என்னது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோட்ஸ்க்கு ஒரு டைட்டில் வேணும்ல, இது இந்த நோட் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ இப்போ நான் வந்து இன்னைக்கு டே 1க்கு நோட்ஸ் எடுக்கிறேன்னா டே 1 போட்டு என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம்ல. இப்போ நான் இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வேண்டி இப்போது நான் இது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் வச்சு நான் டெக்ஸ்ட் கலர் ரெட் கொடுத்தேன்னா எனக்கு ரெட் கலர் டெக்ஸ்ட் வந்து வரும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை எடுத்து அண்டர்லைன் பண்ணால் எனக்கு அண்டர்லைன் வந்து வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட நோட்ஸை. நான் ஹைலைட் கலர் பண்ணணும் அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு ஹைலைட் கலர் வச்சுட்டு ஹைலைட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஹைலைட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் சொல்கிறேன் அந்த டைம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு நோட் டேக்கிங் ஆப். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து டே 1 நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டே 1 கொடுத்து இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னா என்னோடய நோட்ஸ் வந்து டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகிடும். ஓகேவா. ஓ, ஃபெயில் டு சேவ் என்னன்றதை நான் பார்க்குறேன். நம்ம பண்ணும்போது நம்ம கிளியராக பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இங்கே பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு வியூவில் போயிட்டு பார்த்தோன்னா 1 மினிட் என்னோட சர்வர் என்னோட நோட் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வியூ பார்ட்டில் போய் பார்த்தேன்னா என்னோட நோட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நான் வியூ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸ் எனக்கு எங்கேருந்து வருதுன்னா டேட்டா பேஸ்லேருந்து வருது. நான் இப்போ சேவ் கொடுத்தேன்னா அந்த சேவ் வந்துட்டு எங்கே போய் சேவ் ஆயிருக்குன்னா நம்மளோட டேட்டா பேஸில். ஸோ அந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம ஃபெச் பண்ணி இங்கே நமக்கு வந்து கொண்டு வருது. இது வந்து வியூ பார்ட். ஓகேவா. ஸோ இதை நான் டெலிட் பண்ணணும்னு நினச்சா டெலிட் பண்ணிக்கலாம். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் நோட் அப்படின்னு கேட்குமா. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ டெலிட் சம்டைம்ஸ் தெரியாமல் கிளிக் பண்ணிவிடுவோம்ல. ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அலர்ட் மெசேஜில் நீங்கள் டெலிட் கண்டிப்பாக பண்ண போகிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து நோட் டெலிட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நான் வியூ பார்ட்டில் போய் பார்த்தேன்னா என்னோடய நோட்ஸ் இருக்காது. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ண போகிறோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகேவா.
ஸோ இங்கே வந்துட்டு என்னோட யூசரோட இன்ஃபோ வந்துட்டு வரும். யார் லாகின் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெயில் ஐடியில் லாகின் ஆயிருக்கோம் இதில் வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் MySQL இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து பேரலாக பண்ண போகிறீங்களா எப்படி? ஓகே, நோட்ஸ் எடுக்க போகிறீங்களா? சரி. நான் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ நான் 2 ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஒன் ஃபார் பேக் எண்ட், ஒன் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்டோட ஃபோல்டர் நேம் வந்து நோட் டேக்கிங் ஆப்னு வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட விஷ் தான். ஃப்ரண்ட் எண்ட்னு வச்சுக்கலாம், கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம். சரியா? நமக்கு நம்மளோட ஆப் நேம் என்னவோ அது கூட வச்சுக்கலாம். ஸோ பேக் எண்ட் வந்து பேக் எண்டுன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்டில் நோட் மாடியூல்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ரியாக்ட் லேர்ன் பண்ணியிருக்கீங்கல்ல? ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நோட் மாடியூல்ஸில் தான் வந்து எல்லா பேக்கேஜஸும் இருக்கும். நம்ம ரியாக்ட் ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ்லாம் நோட் மாடியூல்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபோல்டரில் வந்துட்டு நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. நம்ம எல்லாமே எஸ்ஆர்சிக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அசட்ஸ்னால் வந்துட்டு இமேஜஸ். அசட்ஸ்னால் பொதுவாக தமிழ் மீனிங் என்னென்னா சொத்துக்கள்னு சொல்லுவாங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெவலப்பிங்கில் அசட்ஸ்னால் வந்து இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஃபோல்டர். ஓகே. ஸோ காம்பனன்ட்ஸ் நிறைய மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு நேவிகேஷன் பார் பண்ணியிருக்கேன். அந்த நேவிகேஷன் பார் சேம் திங் எனக்கு இன்னொரு வெப்சைட்டில் தேவைப்படுது அப்படின்னா, நான் இதை அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் காம்பனண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே நான் எந்த ஃபுட்டரும் க்ரியேட் பண்ணல. நீங்கள் வந்து ஃபுட்டர் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்றதுக்கு முன்னாடி app.jsx. ஸோ JSXங்கிறது வந்து ரியாக்டோட எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ இந்த app.jsxல வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னா, எல்லா காம்பனன்ட்ஸோடைய இதையும் ரவுட் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரவுட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஓகேவா? ஸோ அதுதான் ரவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம நெட்ஒர்க்லலாம் ரவுட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேட்டா எப்படி வந்து பாஸ் ஆகுது, எந்த பாத் மூலயமா பாஸ் ஆகுது, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். டேட்டா வந்து எப்படி வந்து ரவுட் ஆகுது அப்படின்றது தான். ஸோ இந்த எலமெண்ட்னா என்னது? லாகின் காம்பனன்ட். இப்போ நான் காமிச்சேன்னா லாகின் ஸ்க்ரீன். ஸோ அதுதான் வந்து எலமெண்ட். இதுதான் வந்து லாகின் காம்பனன்ட். அதோட ரவுட் என்னென்னா ஸ்லாஷ். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு ரவுட்ஸ்லாம் கொடுப்போம். ஓகேவா? ரவுட்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த யூஆர்எல்லை எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஸ்லாஷ் கொடுத்துருந்தேன்னா, ஸ்லாஷ்ன்னு கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வருது? லாகின் ஸ்க்ரீன் வருதா? இதுதான் வந்துட்டு நம்மளோட என்ன ரவுட்டு? லாகின் ரவுட். ஓகேவா? ஸோ அந்த லாகின் ரவுட் இது எலமெண்ட்னா என்னது? அந்த காம்பனண்ட்டு. ரவுட்னா அந்த பாத்து. ஓகேவா? எந்த பாத்து மூலயமா வருதுன்றது. ஸோ இப்போ நான் ஸ்லாஷ் ரிஜிஸ்டர் அப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். ஸ்லாஷ் இப்படி கொடுத்தா எனக்கு என்ன வருது? ரிஜிஸ்டர் பாத் வருதா? ஸோ இது பேர் தான் வந்து ரவுட்டிங் சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் நோட்ஸ்னு ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கேன். அதோட ரவுட் வந்து நோட்ஸ். கிரியேட் நோட்னு ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு கிரியேட் நோட்டுன்ட்டு ரவுட் வச்சுருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து நம்மளுடைய எப்படி சொல்ல,
நம்மளோட நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த நேம் தான் இதுக்கு வைக்கணுன்ற எந்த ரெகுலேஷன் ரூல்ஸும் கிடையாது. ஓகேவா? ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் தான் வந்து டிஃபால்ட் ரவுட். இப்போ நான் இங்கே எதுவுமே கொடுக்கல, இப்போ நான் இந்த ரிஜிஸ்டர் எதுவுமே இங்கே கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ஸ்லாஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஏதாச்சும் அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஸ்பெசிஃபை பண்ணாதான் எனக்கு மற்ற காம்பனன்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏதாச்சும் தப்பான ரவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னு, இப்போ நான் வந்துட்டு ஒரு தப்பான இல்லாத ரவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும்? 404 பேஜ் நாட் ஃபவுண்ட். ஸோ சம்டைம்ஸ் இந்த இஷ்யூஸ்லாம் யூசர் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த பேஜே இல்லை, இந்த பேஜே இல்லைன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தப்பான ரவுட்ஸ் எதுவும் கொடுத்துருந்தா தான் இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார் 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 கொடுத்து நம்ம எந்த இது கொடுத்துருந்தாலும், ஐ மீன் இல்லாத ரவுட்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாலும் இந்த ஸ்டார் தான் வந்து ரன் ஆகும். இந்த ஸ்டாரில் நான் என்ன காம்பனன்ட் கொடுத்துருக்கேன்? நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த நாட் ஃபவுண்டில் இந்த 404 பேஜை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ரவுட்டு ஃப்ரண்ட் எண்டில் இதில் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணையில பார்க்கலாம். ஓகேவா? எப்படி வந்து டேட்டா வந்து வருது, நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோன்றது வந்து நம்ம டெவலப் பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா ஃப்ரண்ட் எண்டில் வந்து என்ன நடக்குதுன்ட்டு? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சர்வருக்கு கொடுக்குறது எல்லாமே என்னது? கிளைண்ட் வந்து ஒரு சர்வருக்கு கொடுக்குறது எல்லாமே ரெக்வஸ்ட். ஓகேவா? நம்ம இங்கேருந்து ரெக்வஸ்ட் தான் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஏதாச்சும் வேணும், ஒரு வாட்டர் வேணும், அம்மா கிட்ட கேட்கணுன்னா நம்ம என்ன கேட்போம்? அம்மா தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்போமா? அது பேர் என்னது? ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ அம்மா நமக்கு என்ன பண்ணுவாங்க? தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அது பேர் என்னதுன்னா ரெஸ்பான்ஸ். அவங்க வந்துட்டு நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம தண்ணி குடிச்சிட்டு யூஸ்ஃபுல்லாக ஐ மீன் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த தண்ணியை. அதே மாதிரி தான் இந்த கிளைண்ட்டும் சர்வரும் ஒர்க் ஆகும். கிளைண்ட் சைட்லேருந்து என்ன கொடுப்பாங்க? ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. சர்வர் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். பை மீன்ஸ் ஆஃப் வாட்? எப்படி கொடுப்பாங்கன்னா ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்னால் வந்துட்டு எப்படி இருக்குன்னா போஸ்ட்டு, கெட்டு, புட்டு, டெலீட், இந்த மாதிரி. போஸ்ட் வந்து எதுக்காகனா நம்ம வந்து ஒன்று டேட்டா வந்து அனுப்புறதுக்கு வேண்டி, கெட் வந்து இருக்கிற டேட்டாவை எடுக்கிறது, ஃபெச் பண்ணுறதுக்கு வேண்டி. ஓகேவா? அப்புறம் டெலீட்னா நம்ம டேட்டாவை டெலீட் பண்ணுறது, புட்டு, பேட்ச் அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஹியூமன் மேக்ஸ் மிஸ்டேக்ல, ஸோ டேட்டாவில் ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் இல்லை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்ஸ்அப்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் தப்பாக டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? நம்ம கிளிக் பண்ணி எடிட், அதெல்லாம் அந்த டைமில் நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் சர்வர் கிட்ட, வாட்ஸ்அப்லேருந்து நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்? புட்டு இல்லைனா பேட்ச். ஓகேவா? ஸோ அந்த ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து டேட்டாவை அனுப்பணும்னா அப்போ போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சா நம்ம என்ன கொடுப்போம்? ஹாய்னு அனுப்பும்போது போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேட்டஸ்லாம் நமக்கு வருதுல்ல, அதெல்லாம் எந்த ரெக்வஸ்ட்டில் ஒர்க் ஆகும்னா கெட்டுனா நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்குது, டேட்டா பேஸில் இருக்குது, மற்றவங்க போட்ட ஸ்டேட்டஸை நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு HTTP ரெக்வஸ்ட் மூலயமா தான் கிளைண்ட்டும் சர்வரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்? லாங்குவேஜ் மூலயமா, தமிழோ இங்கிலீஷோ இல்லை பாடி லாங்குவேஜ் இல்லைனா வந்துட்டு வேர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல், எப்படினாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த கம்யூனிகேட் பண்ணாதானே எனக்கு என்ன வேணுன்றது புரியும். ஸோ இங்கே வந்து நம்ம சர்வரும் கிளைண்ட்டும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு HTTP அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிப்போம். ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட் எண்டில் நடக்குது. ஸோ பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இதான் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இந்த காம்பனன்ட்ஸில் தான் ஒரு பார்ட்டாக நம்ம பிரித்து எழுதியிருப்போம். மொத்தமாக எழுதுனா நமக்கு புரியாதுல்ல எங்கே எது இருக்குன்ட்டு. ஸோ இந்த காம்பனன்ட்ஸில் எழுதியிருப்போம். ஓகேவா? இந்த app.jsx தான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொன்னேன், இந்த ஸ்லாஷ் எடுத்து ரன் ஆகுதுன்ட்டு app.jsx தான் ரன் பண்ணும். ஸோ இந்த மெயினில் வந்துட்டு நம்ம ஆப் கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த ஆப் தான் வந்து நமக்கு ரன் ஆகும். இந்த ஆப்குள்ளே தான் மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே?
மற்ற இது பேக்கேஜ் டாட் ஜேசனில் நம்ம என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜில் இருக்கும். நம்மளோட நேம், நம்மளோட பேக்கேஜ் நேம் என்னது, நம்ம என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்துட்டு இந்த பேக்கேஜ் டாட் ஜேசானில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டருக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போது நம்ம வந்து பேக் எண்ட் பார்ட்குள்ளே போனோன்னா அங்கே என்ன ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின் ஃபைல் என்னன்னா சர்வர் ஃபைல். ஸோ இதை வந்து சர்வர் ஃபைல்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து இண்டெக்ஸ் ஃபைல். நம்மளோட ஃபெமிலியருக்கு ஏற்றாப்புல ஃபைலை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? நான் சர்வர் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு வச்சுருக்கேன். இங்கே தான் நம்ம வந்து ஹெச்டிடிபி சர்வர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் என்ன பண்ணும், கிளைண்ட் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை வந்துட்டு ரெஸ்பான்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அது வந்து இதுதான் அந்த இந்த இடத்துல தான் அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோலர்ஸ் சொல்லியிருந்தேன்னா, மாடல் கண்ட்ரோல் வியூ பார்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட். கண்ட்ரோலர்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் லாஜிக் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? அதுக்கான லாஜிக்கை எழுதுறது தான் வந்துட்டு என்னது, பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸ் லாஜிக் ஃபுல்லாக இந்த கண்ட்ரோலர் பார்ட்டில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில்வேர். இந்த மிடில்வேர் வந்து எதுக்காகனா, இப்போ வந்துட்டு சர்வரும் கிளைண்ட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் போது மிடில் ஒர்க் ஆகுறது தான் மிடில்வேர்னு சொல்லுவாங்க. 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மிடில்வேர் வந்து என்கிட்டேருந்து ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு போய் சர்வர் கிட்ட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் தண்ணி வந்து என் சிஸ்டர் கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, என் சிஸ்டர் போய் அம்மா தண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வந்து சிஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. சிஸ்டர் வந்து என்கிட்ட கொடுப்பாள். ஸோ இந்த லாஜிக் தான் வந்து நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் மிடில்வேர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டெவலப் பண்ணையில பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபோல்டர்ஸ் என்னென்னன்றதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். தென் வந்து கான்ஃபிகில் வந்து என்ன வச்சுருப்போன்னா, கான்ஃபிகரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஃபோன் ஆர் லேப்டாப் அதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம வந்து என்னெல்லாம் பார்ப்போம், கேமரா நல்லா இருக்கா, பேட்ரி குவாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன, அப்படிலாம் பார்ப்போம்ல. ஸோ அதெல்லாம் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு தேவை. ஸோ அதுதான் வந்து கான்ஃபிக் ஃபைலில் வைக்க போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷனை வந்து இந்த ஃபைலில் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுதான் இந்த db.js. ஸோ டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷனுக்கு தேவையான ரிலேட்டடான திங்ஸ்லாம் நம்ம இதில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கான்ஃபிக். நெக்ஸ்ட் வந்து ரவுட்டர்ஸ். ஸோ நம்ம எப்படி ஃப்ரண்ட் எண்டில் ரவுட்டர்ஸ் பார்த்தோம், அதேமாதிரி பேக் எண்ட்லேயும் ரவுட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம பேக் எண்ட்க்கு டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஆத் ரவுட்டர் அப்படின்னா, இப்போ நான் /register போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இருக்கும். இங்கே நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது பேர் வந்து தண்டர் கிளைண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே இனிஷியலாகவே எல்லாமே டெவலப் ஆகிடாதுல்ல. கொஞ்சம் ஒரு ஃபேஸாக தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேக் எண்ட் தான் வந்து டெவலப் பண்ண போகிறேன். அப்போ நான் பேக் எண்ட் டெவலப் பண்ணிட்டேன். அந்த எண்டு பாயிண்ட்னால் அந்த யூஆர்எல், இப்போ நான் காமிச்சல அந்த இதான் வந்து எண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்போ நம்மக்கிட்ட வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்காது. இல்லாத போது நம்ம எங்கே டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இதில் தான் டெஸ்ட் பண்ணுவோம், தண்டர் கிளைண்ட்டில் தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த தண்டர் கிளைண்ட்டில் போய் நான் ஒரு ரெக்வஸ்ட் மேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அந்த என்விரான்மெண்ட். இங்கே வந்துட்டு நான் எந்த மெத்தடோ, இப்போ நான் ஹெச்டிடிபி மெத்தட் சொன்னேன்னா, எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச்டிடிபி, அதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எந்த இடத்துல அதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இது லோக்கல் ஹோஸ்ட்னால் நம்மளோட பிசி. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர் தான் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட். இந்த இடத்துல பண்ண போகிறோன்றதுனால அது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு போர்ட் நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த நம்பர் இருந்தால் தான் அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ் இருந்தால் தான் நமக்கு எந்த பார்சலோ கொரியரோ ரிசீவ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த 5000 அந்த போர்ட் நம்பர் இருந்தால் தான் கிளைண்ட் கொடுக்குற ரெக்வஸ்ட் வந்து இந்த போர்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வச்சு லொக்கேட் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ அதுதான் போர்ட் நம்பர்.
இது வந்துட்டு பேக் எண்ட் இருக்கா அதோட வீட்டு அட்ரஸ் மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், பேக் எண்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதணும்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போடுவோமா. எழுதுறவங்களுக்கு தான் நான் எழுதுறேன்னா நான் ஃப்ரம் போடுவேன், யாருக்கு போகணுமோ டூ போடுவோம். ஸோ இது வந்து ஒரு டூ அட்ரஸ் மாதிரி. ஓகேவா. இந்த 5000 போர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு ரவுட் ஆகணும், இந்த டேட்டா போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து இந்த எண்ட் பாயிண்ட் சொல்லுது. ஸோ இந்த ஏபிஐ ஸ்லாஷ் ஆத் ஸ்லாஷ் இது வந்து நம்மளோட இஷ்டம். நம்மளோட ஏபிங்கிறது வந்து இது பேர் ஏபின்னு சொல்லுவாங்க, இந்த எண்ட் பாயிண்ட் பேர் ஏபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக வேண்டினா நான் ஆத்தென்டிகேஷனுக்கு வேண்டி பண்ணியிருக்கேன், அதனால நான் ஆத் ஸ்லாஷ் லாகின் பர்பஸ்க்கு வேண்டி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட மீனிங். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகேவா, பேக் எண்டில் கிரியேட் பண்ணுறது. இப்போ இதை வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் சென்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே 200 இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் கொடுக்கும். அப்படின்னா டேட்டா வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோட் வந்து ஒர்க் ஆகுது, இதை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த தண்டர் கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, புரியுதா? எம்பிசி பத்தி இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஓகேம்மா. ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் என்னை ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். ஓகேவா. பயப்படவே வேண்டாம், நீங்கள் ஃபீல் டு ஆஸ்க் எல்லாமே. ஓகேவா. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். எம்விசி அப்படின்னா மாடல் கண்ட்ரோல் வியூ. அது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மாடல்னால் ஒரு ஸ்ட்ரக்சர். எனக்கு வந்து இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நோட்ஸ் வந்து அனுப்புனானா, கண்டென்ட்டு டைட்டிலு சேவ் கொடுத்தா சேவ் ஆச்சா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு வேணுங்கிறது தான் மாடல். ஓகேவா. கண்ட்ரோலர்னால் எப்படி போய் டேட்டா பேஸில் சேவ் ஆகுறது. ஸோ ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இந்த மாதிரி தான் டேட்டா பேஸில் சேவ் ஆகணும்னு இப்போ எழுதி இந்த கண்ட்ரோலரில் நான் எழுதியிருக்கேனா, இப்போ வந்து யூசர் ரிஜிஸ்டர் பண்ண வராங்கன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துட்டு கொடுக்கலனா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கணும். இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ரெக்வயர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லாஜிக் எழுதுனேன்னா இதுதான் வந்து பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா. வியூனா அந்த எலமெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போய் இமெயில் ஐடி கொடுக்கணும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில். ஸோ அதுதான் வியூ. ஓகேவா, புரியுதாம்மா. ஆ இதுதான் வந்து கண்ட்ரோலர். இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரவுட்டர்ஸ் தானே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் போஸ்ட் ரவுட் கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிஜிஸ்டர் தான் வந்து என்னோட கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் எங்கேருந்து வருது, இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ரிஜிஸ்டர். இந்த கண்ட்ரோலர் வச்சு இந்த இது வந்துட்டு ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் பேக்எண்ட். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும்னா சர்வரில் நம்ம இன்டகிரேட் பண்ணிடுவோம், சர்வரில் வந்துட்டு நமக்கு நடக்கும். ஓகேவா, புரியுதா. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய சிஸ்டமில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நோட்டிஃபைண்டு ஆல்ரெடி நான் வந்து வேறு ஒரு அந்த இது வச்சுருக்கேன்னா அதனால் நான் நோட்டிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த நேம்னாலும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ட்ராக் பண்ணி அங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க அந்த ஃபோல்டரில். இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து எல்லார்கிட்டேயும் வந்து விஎஸ் கோடு இருக்குல்ல. ஓகே ஓகே.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 ஃபோல்டர்ஸ் நமக்கு தேவை. எதுக்காக? ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ 2 ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சர்வர், கிளையண்ட் அப்படின்னு சொல்லி நான் 2 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளையண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டு, சர்வர் வந்து பேக் எண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த கிளைண்ட் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த 3 டாட் கிளிக் பண்ணி டெர்மினல் போய்க்கலாம். இல்லைனா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டில்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ டில்ட்டுனா என்ன சிம்பிள்னா, இங்கே இருக்கல இந்த டில்ட் மாதிரி அந்த எஸ்கேப்க்கு கீழே இருக்கும் டில்ட்டு. ஸோ அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டில்ட்டு ஒரு வாட்டியும் நம்ம இப்படி போகாமல் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டில்ட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் டெர்மினல். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன ஃபோல்டரில் இருக்குன்னா, நோட்டிஃபைன்னு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அது வந்து பேசிக் ஃபோல்டர். அந்த ஃபோல்டர்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ஸோ எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணால் சிடின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிடினா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் டைரக்டரி. டைரக்டரினா ஃபோல்டர். ஓகே? ஸோ சிடி கிளைண்ட்னா என்னோட கிளைண்ட் ஃபோல்டருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து கிளைண்ட் ஃபோல்டருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கிளைண்ட்டில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் வேணுமோ அதை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ரியாக்ட் இதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு npm 1 minute நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து npm என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இல்லைன்னா சொல்லுங்கள். ஓகேவா? npm create meet at latest. ஸோ நீங்கள் வந்துட்டு ரியாக்ட் படிக்கும் போது ஃபஸ்ட்டு எப்படி கமாண்ட் இருந்துச்சுன்னா, npx create react app நேம் அப்படி கொடுத்தோன்னா நமக்கு ரியாக்ட் ஆப் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரண்ட்டாக எதை வச்சு பண்ணுவோம்னா, வீட் வச்சு தான் நம்ம வந்து ரியாக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கிளைண்ட்டுன்ட்டு நேம் பண்ணிட்டனால நம்ம வந்து இங்கே என்ன பண்ண வேண்டாம், திருப்பி கிளைண்ட்டுலாம் கொடுக்க வேண்டாம். டாட்டுன்னு வச்சிங்கன்னா நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கோமோ அந்த ஃபோல்டரோட நேமை வந்து எடுத்துக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து டெம்ப்ளேட் ரியாக்ட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ரியாக்ட் டெம்ப்ளேட்டில் வீட் யூஸ் பண்ணி ரியாக்ட்டு. ஸோ என்ன ரியாக்ட் செலக்ட் பண்ணிட்டோமா, ஆரோ கிளிக் பண்ணால் அந்த இது வந்து மாறும். சரியா? அந்த டாட் வந்து மாறுதில்ல. ஸோ நீங்கள் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா மாறும். நம்ம ரியாக்ட் யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ரியாக்ட் அந்த கிளைண்ட் ஃபோல்டருக்குள்ளே ரியாக்டோட டிபெண்டன்சிஸ் என்னென்ன ரியாக்ட் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபோல்டர்லாம் தேவையோ அது எல்லாம் எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கமாண்ட் காமிக்கல npm create. ஓகேம்மா இந்த npm create meet at latest டாட் கொடுத்தோன்னா நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கோமோ அந்த ஃபோல்டரோட நேம் எடுத்துக்கும். அதர்வைஸ் நம்ம நேம் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்துக்கலாம். என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஐஃபன் டெம்ப்ளேட் ரியாக்ட்னு கொடுத்தோன்னா ரியாக்ட் டெம்ப்ளேட் வந்து நமக்கு வரும். சரியா? நான் வேணால் இந்த கமெண்ட் வந்து சேட்டில் போடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேட்டில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, npm இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, பப்ளிக் SRC இது 2 ஃபோல்டர் தான் இருக்குது.
ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு என்ன வேணும், நோட் மாடியூல்ஸ் தேவை. நோட் மாடியூல்ஸில் தான் நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். அந்த நோட் மாடியூல்ஸ் வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா npm இன்ஸ்டால் கொடுத்தா தான் நமக்கு நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ npm இன்ஸ்டால். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன வந்திருக்கு, நோட் மாடியூல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? npm இன்ஸ்டால் கொடுத்தா நமக்கு என்ன நடக்குது, நோட் மாடியூல்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகுது. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, npm random. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தேன்ல, நான் சொன்ன மெத்தட் படி ரியாக்ட் க்ரியேட் பண்ணும்போது npm ஸ்டார்ட் கொடுப்போம். இப்போ வந்து npm run dev கொடுத்தோன்னா நம்மளோட ரியாக்ட் ஆப் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஃப்ரண்ட் எண்டோடைய லோக்கல் ஹோஸ்ட்னா நம்மளோட மிஷின், ஃப்ரண்ட் எண்டோடைய போர்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ஹெச்டிடிபி மூலயமா தான் நம்ம பேக்எண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்போது எது மூலயமா பண்ணுறோம், லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து இந்த போர்ட் நம்பர்லேருந்து பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஃப்ரம் அட்ரஸ் மாதிரி. ஸோ இப்போ இதுக்குள்ளே போனேன்னா எனக்கு ரியாக்டில் உள்ள ஆல்ரெடி ஒரு இது இருக்குமா, அந்த இது வந்துட்டு எனக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக உள்ள யூஐ. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இது வந்துட்டு கவுண்டர் இது வந்து டெம்ப்ளேட். ஓகேவா? நம்ம எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணால் இந்த டெம்ப்ளேட் தான் வரும். ஸோ இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணிடலாம். ஃப்ரண்ட் எண்ட் ரன் ஆகுது, புரியுதா எப்படி ரன் ஆகணும், எப்படி ரன் பண்ணணுன்ட்டு? ஓகே, வேறு யாருக்கும் டவுட்ஸ் இருக்காமா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையில்லாத இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிவ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆப் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் நமக்கு ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட், இது பேர் ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லைக் டிவ் மாதிரி தான். இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த யூஸ் ஸ்டேட் இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி அந்த இமேஜஸ் இதுவும் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? யூஸ் ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணல, ஸோ அதனால் இதை எடுத்துடலாம். ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு h1 டேக்கில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ஒன் மினிட். ஓகே, என் ஸ்க்ரீன் வந்து இப்போ விசிபிளாக இருக்கா? ஸோ இப்போ நான் வந்துட்டு
இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் அலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான் எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் எந்த ஒரு ஸ்டைலுமே பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டைல்னால அது வந்து சென்டர் பொசிஷனில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் அது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். பிகாஸ் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஓகேவா? ஸோ நம்ம பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். நம்ம எந்த ஒரு ஸ்டைலும் எக்ஸ்டர்னலாக எழுத வேண்டாம். இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்து எடுத்துடுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன இருக்குது, அப்பயும் நம்மளோட ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக போகல. பிகாஸ் இதுக்கு ரீசன் என்னென்னா, index.cssலையும் வந்து ரியாக்ட் டெம்ப்ளேட்டில் ஸ்டைல் இருக்கும். ஸோ இப்போ இதையும் நான் எடுத்துட்டேன்னு வைங்களேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரிஜினலான அந்த நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ index.cssல இருக்கிற ஸ்டைல்ஸும் எடுத்துட்டேன், app.cssல இருக்கிற ஸ்டைல்ஸும் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஆப்பில் வெறும் ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும்தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து கிளைண்ட் செட்டப் இது மட்டும் போதும். நம்ம வந்து சர்வர் சைட் செட்டப் பண்ணிவிட்டு, இன்றைக்கி செட்டப் மட்டும் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸில் சர்வர் க்ரியேட் பண்ணலாம். ஓகே தானே? ஸோ இன்றைக்கி சர்வர் மட்டும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ கிளைண்ட் செட்டப் முடிஞ்சது. நீங்கள் என் கூட பேரலாக பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸ்டெப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கிளைண்ட்டு சர்வர் தனித்தனியாக வந்து க்ரியேட் பண்ணி நாளைக்கு வரும்போது கொண்டு வாங்க. ஓகே? ஸோ இப்போ சர்வரில் எதுவுமே இல்லை. கிளைண்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணால் எனக்கு கிளைண்ட் ஃபோல்டரில் இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் சர்வர் ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன், எந்த ஃபைல்ஸும் என்கிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ வி கேன் ரீநேம், இந்த இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பவர் ஷெல் இருக்கா, இப்போ நான் இதை ரீநேம் கொடுத்தேன் அப்படின்னா இதை நான் வந்து சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எது கிளைண்ட் எது சர்வர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாலும், இந்த இடத்துல நான் வந்து ரீநேம் கொடுத்து கிளைண்ட்டுன்னு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சர்வர் ஒன்று, கிளைண்ட் ஒன்று. இதில் போயிட்டு ரன் பண்ணணுன்னா கிளைண்ட் ரன் ஆகும். சர்வரில் ரன் பண்ணணும், இந்த சர்வர் டெர்மினலில் ரன் பண்ணணுன்னா சர்வர் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு சிடினா சேஞ்ச் டைரக்டரி. எதுக்கு மாற்றணும், நோட்டிஃபைல 2 டைரக்டரி இருக்குது, ஒன்று கிளைண்ட்டு ஒன்று சர்வர். இப்போ நான் சர்வரில் ஒர்க் பண்ணுறதுனால சர்வர். ஓகேவா? சிடி சர்வர் கொடுத்தா எனக்கு வந்து இங்கே சர்வர் வந்துடுச்சு. சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு npm init. ஓகேவா? ஸோ npm init கொடுங்க. நேம் கேட்கும், நேம் சர்வரான்ட்டு. எஸ். ஸோ வெர்ஷன் எல்லாமே என்டர் கொடுங்க. ஓகேவா? ஸோ என்ன வெர்ஷன், index.js ஃபைல் தான் என்ட்ரி பாயிண்ட், அதெல்லாம் வந்து அதுவே சொல்லும். ஸோ எதுவுமே நம்ம மாற்ற வேண்டாம். என்ட்ரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒய்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, package.json ஃபோல்டர் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நம்ம 1 minute சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா, npm i எக்ஸ்ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ரெஸ் வந்து என்னது, ஒரு ஃப்ரேம் ஒர்க். எதுக்காக, நோட் ஜேஎஸை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ரெஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு .env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அதோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ்லேயோ இல்லை எதுலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய க்ரெடென்ஷியல்ஸை யாருக்கும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரைவேட் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி ஒரு .env அப்படின்னு இருக்குது, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அந்த இதில் தான் நம்மளோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து .env, ஸோ அந்த பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து CORS. இந்த கார்ஸ் வந்து எதுக்காகனா, இப்போ வந்து 2 டொமைன் வந்து கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் சொல்லுவாங்க. ஸோ 2 டொமைன் வந்து ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இந்த கார்ஸை வந்து அந்த கார்ஸ் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது வந்து கூகுள் வேறு டொமைன், அதுக்கப்புறம் வந்துட்டு சாட் ஜிபிடி வேறு டொமைன்.
ஓகேவா? டொமைன்னா என்னன்னு சொல்றேன்னா, அது வேற, இது வேற. ஸோ இது 2த்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நெறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அத வந்து இது ஃப்ரண்ட் எண்ட் வேற டொமைன். ஃப்ரண்ட் எண்ட் வேற போர்ட்ல ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் எண்ட் எந்த போர்ட்ல ஒர்க் ஆகுது? 5173. பேக் எண்ட் நம்ம வேற போர்ட்ல ரன் பண்ண போறோம். ஸோ இது 2ம் டேட்டா ஷேர் பண்ணிக்கணும்ல. ஸோ அத வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுக்கிறதுக்கு வேண்டி இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம தேவையான பேக்கேஜஸ். அதை நான் என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா நம்மளோட பேக்கேஜஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே எனக்கு வந்துட்டு 1 மினிட். சாரி, நான் டாட் பதிலா டான்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எரர் வந்திருக்கு. டாட். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, நோட் மாடியூல்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேக்கேஜ் அந்த இது வந்துருச்சு. ஓகேவா? பேக்கேஜ் டாட் ஜேசான், பேக்கேஜோட லாக், அந்த 2 ஃபைலும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன க்ரியேட் பண்ணணும்? சர்வர். ஸோ அந்த சர்வர் தான் என்னது? இனிஷியல் ஃபைல் சர்வர் டாட் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ சர்வர் டாட் ஜேஎஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கன்சோல் லாக். நான் இப்போ லாக் பண்ணேன்னா எனக்கு என்ன லாக் பண்ணுறனோ அது வந்துட்டு என்னோட டெர்மினலில் வந்துச்சுன்னா என்னோட சர்வர் வந்து ரன் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு இப்போ நான் சர்வர் சாரி இப்போ நான் கிளைண்ட்டை ரன் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன்? கிளைண்ட் ரன் பண்ணும்போது npm ரன் டெவ் கொடுத்தேனா. இப்போ வந்துட்டு நோட் சர்வர் டாட் ஜேஎஸ் எந்த ஃபைலை ரன் பண்ண போகிறோமோ நோட் மூலயமா ரன் பண்ண போகிறேன். ஓகே? ஸோ சர்வர் டாட் ஜேஎஸ் வந்து என்னோடய ஃபைல். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு? ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு வாட்டியும் நோட் யூஸ் பண்ணி பண்ணோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். ஐ மீன் சர்வர் வந்து க்ளோஸ் ஆகிடுதுல. ஸோ அதுக்காக ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். npm i nodemon. ஓகேவா? ஸோ இந்த நோட்மான் பேக்கேஜ் என்ன பண்ணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு நோட்மான் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேவா? பேக்கேஜில் போய் பார்த்தோன்னா எனக்கு இந்த டிபெண்டன்சிக்குள்ளே நான் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணமோ அதெல்லாம் வந்திருக்கும். கார்ஸ் டாட் என்வி எக்ஸ்பிரஸ் நோட்மான். ஓகேவா? ஸோ நோட்மான் யூஸ் பண்ணி என்ன யூஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கமா போட்டுட்டு என்டர் டெவ் கொடுத்துக்கோங்க. டெவ் கொடுத்துட்டு ஒரு கோலன், அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளே நோட்மான் சர்வர் டாட் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ நோட்மான் நம்ம நோட் சர்வர் டாட் ஜேஎஸ் கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகுது? ஒரு வாட்டி ரன் ஆகிட்டு வந்துடுது வெளியே. ஸோ இப்போ நோட்மான் சர்வர் டாட் ஜேஎஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா டெவ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ரன் பண்ணலாம்னா npm ரன் டெவ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து ரன் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு ரன் ஆகிடுச்சு. பட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகலை பாருங்கள். இப்போ நான் சர்வரில் போயிட்டு ஏதாவது நான் இங்கே சேஞ்சஸ் மறுபடியும் இன்னொரு ஹலோ வேர்ல்ட் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ரன் ஆகுது. ஸோ வந்துட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஒரு லைவ் சர்வர் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, கோ டு லைவ் அப்படின்னு சொல்லி HTML பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகுறது தான் இந்த நோட்மான். ஓகேவா? அந்த நோட்மான் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இங்கே ஒரு வாட்டியும் சேவ் பண்ணி ரன் பண்ண வேண்டாம். நம்ம இங்கே எதாவது சேஞ்ச் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஃபைல்குள்ளே போனீங்கன்னா
ஆட்டோ சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டியும் சேவ் பண்ணி ரன் பண்ண வேண்டாம், அதுவாகவே ஆட்டோ சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாச்சும் யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகேம்மா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் Node.js ஆல்ரெடி வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல. நீங்கள் வந்து Node.jsல இம்போர்ட் பண்ணும்போது எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்க? என்னோட கொஷின் புரியுதா? Node.js லேர்ன் பண்ணியிருப்பீங்களாம்மா. அப்போ வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுவோம்? ரெக்வயர் அப்படின்னு சொல்லி கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோமா? ரெக்வயர் மெத்தட். இப்போ நம்ம ரியாக்ட் ஜேஸில் வந்து இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோமா? ஸோ நம்ம வந்து அங்கே வேறு இங்கே வேறு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு இடத்துலையுமே இம்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த இம்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம package.json வந்துக்கோங்க. வந்துட்டு இந்த ஆத்தருக்கு மேலே என்ட்ரு கொடுத்து டைப் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். டைப்பு, அதுக்கப்புறம் ஒரு கோலன், மறுபடியும் டபுள் கோட்ஸ்குள்ளே மாடியூல். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ ரெக்வயர்ன்ட்டு நம்ம கொடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு சர்வர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஓகேவா? ஸோ சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இனிஷியலாக என்ன தேவை? எக்ஸ்பிரஸ் தேவை. ஸோ அது வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் வந்துட்டு எனக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அதை வந்து அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகும்? ஆப்புன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே எக்ஸ்பிரஸை வந்து நான் லோட் பண்ணிட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி லிசன் பண்ண போகிறோம். ஆப் டாட் லிசன். ஸோ லிசன் பண்ணுறதுக்கு நான் என்ன தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன்? நமக்கு ஒரு அட்ரஸ் தேவை. ஸோ சர்வருக்கு ஒரு அட்ரஸ் தேவை. ஸோ அதுதான் வந்து போர்ட் நம்பர். ஸோ ஏதாச்சும் ஒரு போர்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6000 கொடுக்குறேன். கமா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, லாகில் சர்வர் இஸ் ரன்னிங்னு எழுத போகிறேன். server running on port 6000. ஓகே, இப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது? சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லிசன் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் நம்பரெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வெளிப்படையாக வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்? .env அப்படின்னு சொல்லி
அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட கான்ஃபிகரேஷன்லாம் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? எல்லாருக்கும் நெட்வொர்க் இஷ்யூவா இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமா? கட் ஆகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், போர்ட் க்ரியேட் பண்ணி லிசன் பண்ணியிருக்கேன். டாட் இஎன்வி சொன்னேன்னா, ஸோ அந்த டாட் இஎன்வி தான் இப்போ வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம போர்ட் நம்பர் சேவ் பண்ண போகிறோம். ஸோ டாட் வச்சு இஎன்வி அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல்குள்ளே நம்மளுடைய க்ரெடென்ஷியல்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் போர்ட் ஈக்குவல் டு 6000. ஸோ இந்த நம்பரை நான் வந்துட்டு இங்கேருந்து இந்த டாட் இஎன்விலேருந்து இங்கே வந்து கிராப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாட் இஎன்வி மாடியூல் நம்ம பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணல, அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் டாட் இஎன்வி ஃப்ரம் டாட் இஎன்வி கொடுத்தோன்னா இம்போர்ட் ஆகிட்டோம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, அதுக்கு கால் பண்ணணும். டாட் இஎன்வி டாட் கான்ஃபிக். ஸோ கான்ஃபிக் கொடுத்தோன்னா எனக்கு என்னாகும், அது வந்து கால் ஆகும். ஓகேவா? ஸோ கால் ஆகிட்டோன்னே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ராசஸ் டாட் இஎன்வி அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல்குள்ளே இருக்கும். ஸோ ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட். ஸோ இது வந்துட்டு இந்த டாட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேரியபிளை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாட் போர்ட் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மாடியூல் போய் இந்த டாட் இஎன்வி ஃபைல்லேருந்து நமக்கு இந்த போர்ட் நம்பரை கிராப் பண்ணிட்டு வரும். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, ரன் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நம்ம இன்னொரு வே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சர்வஸ் ரன்னிங் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த 6000 எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன போர்ட்டில் ரன் ஆகுதுங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும் 6000. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து இதை வந்து 7000ன்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிருக்கு, 7000 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? எப்படி ரன் ஆகுதுன்ற அந்த ஸ்டெப்ஸ் புரியுதாமா? ஓகேவா? ஸோ இனிஷியலாக நம்ம வந்துட்டு போர்ட் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கார்ஸ் எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வந்து கார்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதுலேருந்து தான் பண்ண போகிறோம். இம்போர்ட் கார்ஸ் ஃப்ரம் கார்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? ஆப் டாட் யூஸ். ஸோ அந்த யூஸ் மெத்தட்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ இதை வந்து மிடில் வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்ஸ் மிடில் வேரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கார்ஸ். ஸோ அதை கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்கை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்ததை எடுத்து விட்டுட்டோம். இப்படின்னா எல்லா டொமைன்லேருந்தும்
இந்த மாதிரி நம்ம கொடுத்தா எல்லா டொமைன்லேருந்தும் நம்ம வந்துட்டு ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பர்டிகுலராக ஒரு டொமைனில் மட்டும்தான் எனக்கு பண்ணணும், செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வேண்டி நான் கொடுக்கணுன்னா ஒரு கர்லி பிரேசஸில் எந்த டொமைனோ அந்த டொமைன் மட்டும் நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எல்லா இதுவுமே பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம இன்னைக்கு சர்வர் மட்டும் செட் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் டெப்த்தாக பார்க்க வேண்டாம். நாளைக்கு எல்லாரும் வந்தோடனே டீட்டெயில்டாக வந்துட்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஃபோல்டர் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கான்ஃபிக் ஃபோல்டர். கான்ஃபிக் ஃபோல்டர் எதுக்காக? டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷனை வைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ கான்ஃபிக் அந்த ஃபோல்டர். நெக்ஸ்ட்டு சர்வருக்குள்ளே வேறு என்ன ஃபோல்டர் வேணும்? கண்ட்ரோலர். கண்ட்ரோலர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர். நெக்ஸ்ட் வந்து ரவுட்ஸ். எல்லா ஃபோல்டரும் செப்பரேட்டாக இருக்கணும். ரவுட்ஸ். ஓகேவா? 1 2 3. ஓகே. ஸோ எல்லா ஃபோல்டரும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? டவுட்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் போகலாமா? MySQL போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறேன், பிகாஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைல்ல, ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாளைக்கு நான் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு MySQL கமாண்ட் லைனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துட்டு வரும். ஸோ MySQLன்னு இருக்குமா, ஷோ டேட்டாபேஸ் அப்படின்ற அந்த query கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன query கொடுக்கணும் அப்படின்னா க்ரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம். ஓகேவா? ரிலவெண்ட்டான நேம். நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு நேம் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு குயிக் நோட்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம பண்ணையில் வேறு டேட்டாபேஸ் query ஓகே 1 row affected அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட இது டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு திங் வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணோம். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு டேட்டாபேஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ டேட்டாபேஸ்க்கு அப்புறம் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் வேணும். ஸோ மல்டிபிள் டேபிள்ஸ் நம்ம வச்சுருப்போம். இங்கே வந்துட்டு நான் யூசர்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். யூசர் டேபிள் எதுக்காக? யூசர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறது, யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வராங்க, யாரெல்லாம் வந்துட்டு லாகின் ஆகிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு க்ரியேட் டேபிள். டேபிளோட நேம் என்னது? யூசர். ஓகேவா? ஸோ யூசருக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா ஐடி. யூசருக்கு ஒரு ஐடி. ஸோ அது வந்து ஒரு யூனிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்கள ஐடி இன்னொருத்தவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, அதனால் அது வந்து ப்ரைமரி கீயாக நான் செட் பண்ணிக்கிட்டேன். ப்ரைமரி கீ வந்து எப்போவுமே யூனிக்காக இருக்கும். ஓகேவா? ரிப்பீட் ஆகாது. ஸோ ஐடி வந்துட்டு இன்டீஜர். ஸோ ஐடி வந்து நம்பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 ஐடி 1 கிடைக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யார் வராங்களோ செகண்ட் அவங்களுக்கு 2வது ஐடி கிடைக்கும், செகண்ட் ஐடி கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இமெயில். ஸோ இமெயில் வந்துட்டு வேர்கேர். அது வந்துட்டு நம்பர்ஸும் இருக்கும் கேரக்டர்ஸும் இருக்கும், அதனால் அது வந்து வேர்கேர்னு சொல்லியிருக்கேன். இமெயில் வந்து நாட் நல்லா இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கக்கூடாது, ஏதாச்சும் வேல்யூ இருக்கணும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டும் வேர்கேர், நாட் நல்லா இருக்கக்கூடாது. இமெயில் வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வச்சுருக்க இமெயில் ஒரே இமெயில் ஐடியிலேருந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடாதுல, அதுக்கு வேண்டி அது வந்து நான் யூனிக்காக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய டேபிள். ஓகேவா? ஸோ டேபிள் அந்த குயிக் நோட்ஸ்க்குள்ளே இந்த டேபிளை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே?
நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாதனால எனக்கு எம்டி செட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இது மட்டும் போதும். ஏதாச்சும் டவுட் இருக்காமா? ஏன்னா நீ மட்டும்தான் கிளாஸில் இருக்க ஃபாத்திமா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எல்லோரும் ரிலீவ் ஆகிட்டாங்க, அதனால தான் நான் வந்து கிளாஸ் எண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஓகேடா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு கிளாஸில் மற்ற திங்ஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த வரைக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகேம்மா, தேங்க்யூ. மைண்ட் அப் பண்ணிக்கலான்னு. தேங்க்யூ.